11ஆம் பாசுரம். கற்றுக்கரவைக் கணங்கள். புகுமுகம். எல்லாவற்றாலும் இனத்தின் பழக்கத்தையும் குணத்தையும் செயலை உடையவள் ஒருத்தியை எழுப்புகிறார்கள். கிருஷ்ணனோடு ஒத்தவள் ஒப்பாவள் ஒருத்தி இவள் என்று கொண்டாடுகிறார்கள். பாடல். கற்றுக்கரவை கணங்கள் பலக்கரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றரவள்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி ஏற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோரெம்பாவாய் ஏற்றுக்கு உறங்கும் பொருள். விளக்கப் பொருள். குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் என்பதால் குடைவிளங்கு விரல்தானைக் கொற்ற உள்வாள் கூடலர்கோன் கொடைக் குலசேகரனை எழுப்பும் குறிப்பு உடைத்து நமக்குச் செய்வான் ஒருவன் முகில் ஒத்த நிறமுடையவன் திருநாமங்களைச் சொல்லக் கேட்ட பின்பும் நீ உறங்குவதன் காரணம் யாம் அறிகிலோம் உரைப்பாயாக என்கிறார்கள். எல்லாம் தலைநாகுகளாக இருக்கை தலையீற்று கிடாரிகள் கன்றுகளான பசுக்கள் கன்று என்று இளமையைப் பற்ற கன்றை உடையதான பசு. இதற்கு கருத்து கண்ணன் அனுபவத்தாலே தொழுதலாலே என்றும் இளமை மாறாதிருப்பது பேண இப்பசுக்களுக்கும் கிருஷ்ண அரவணைப்பாலே கீழ்நோக்கி வயது புகுகை கண்ணன் தொடுதல் இளகிப் பதிக்க பண்ணுமிரே தனித்தனியே எண்ணி முடியாமை அன்றிக்கே சமூகங்களும் கணங்களும் திரள் எண்ணி முடியாது. பல என்னும் இதனை உயிர்களுக்குத் தொகை எண்ணிக்கை உண்டானாலிரே பசுக்களுக்குத் தொகை உள்ளது. கண்ணன் பரமன் ஒருவனே அனைத்து உயிர்களுக்கும் நியம நாதிகளை பண்ணுமா போலே இடைச்சாதியில் மெய்ப்பாட்டாலே இயல்பாகவே அடங்க கறக்க வல்ல சாமர்த்தியம். பாலும் நெய்யும் கொண்டு விநியோகமில்லாதபடி செலவில்லாதபடி வளர்ந்து கிடக்காமல் முளைக்கப்பு கறந்தது. பசுக்களுக்கு வலிவாராமைக்கு கறந்து இவர்களுக்கு விரோதிகளாகிறார்கள். கிருஷ்ணனுடைய பெருமை பெறாதவர்கள் தேவர்களும் எனக்கெதிர் என்று இருக்கும் கம்சன் முதலானாரும் புகுர ஒண்ணாத மிடுக்கை உடையவர்கள். எதிரிகள் வந்தால் பொறுகை அன்றிக்கே அவர்கள் இருந்த இடங்களுக்கே சென்று போரிடுதல். சக்கரவர்த்தி திருமகனைப் போலே இவர்கள் வீரம். எடுத்து வர பார்த்திருக்கும் குற்றம் இல்லை. கையில் ஆயுதம் புகட்டவர்களை எதிர்க்கும் குற்றம் இல்லை என்றுமாம். அழியச் செய்யா நின்றார்கள் என்று கிருஷ்ணனுக்கு முறையிட்டால் செய்தாரேல் நன்று செய்தர் என்னும்படி பிறந்தவர்கள் என்றுமாம். சாதுக்கள் என்றபடி ஊருக்காக ஒரு பெண் பிள்ளை பொற்கொடி கணவனாகிற கொழு கொம்பை ஒழிய உயிர் தறியாமை ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றேன் யான் என்றே இருப்பது. தன் நிலத்திலே சர்ப்பம் போல ஒசிவையும் அகலத்தையும் உடைய அல்குலை உடையாய் அரவு அல்குல் இடுப்பு
இவர்கள் இத்தனை சொல்வான் என்னில் பெண்களையே ஆண்களாக்கும் அழகிரே கிருஷ்ணன். ஆண்களை பெண்ணுடை உடுக்க பண்ணுமா போலே தன்னிலத்தில் மயில் கிருஷ்ணனையும் தங்களையும் பிச்சேற்ற வல்ல அழகபாரத்தை உடையவள் பொற்கொடியே என்றதாலே சமுதாய சோபையும் விசேடத்தால் அவயவ சோபையும் சொன்னது. நாங்கள் நிற்கும்படி புறப்படாய். நான் புறப்பட எல்லீரும் வந்துயிரோ என்ன? சுற்றத்து தோழிமாறி ஊரடங்க உள்ள உறவு முறைகளே எல்லாரும் முற்றத்திலே புகுந்து முற்றம் புகுந்து முறுவல் செய்து நின்றீர் என்றும் முற்றத்தூடு புகுந்து நின்முகம் காட்டி என்றும் தலைவனானவனுக்கு விருப்பமான முற்றம் ஆகையாலே அடியோர்களான எங்களுக்கு சொல்ல வேணுமோ? புகுந்தோம் என்ன? புகுந்து கொள்ள புகுகிற காரியம் என்ன? நீ இனிது விரும்பி உகக்கும் அவனழகிலும் ஔதாரியத்திலும் ஈடுபட்டு அவன் திருநாமத்தை பாட என்ன? முகில்வண்ணன் என்ற பெயர் கேட்டவாறே அந்த வடிவை நினைத்து பேசாதே கிடந்தாள். சிதறினாள், சினுங்கினாள். உணர்ந்தமைக்கு அடையாளமான சேட்டையை பண்ணாதே. இவள் சேட்டிதழும் செய்கை வார்த்தையும் தங்கள் கண்ணுக்கும் செவிக்கும் போகாமையாலே இன்னாததாகிறார்கள். உன்னோடு கூடுமது எங்களுக்கு எல்லா செல்வமும் கிட்டினார் போல. கிருஷ்ண அனுசந்தானத்தாலே புஷ்கலையானவள். இங்கே கூடு பூரித்து கிடந்ததோ? கூடு தானியம் இருக்கிற கிருக பூரிப்பு என்ன இல்லையாகில் எங்கள் பாடே புறப்படாதே. உறங்குவதற்கு என்ன காரணம்? பலன் அடியார் குழங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று திரளோடே அனுபவிக்கும் அனுபவத்தை விட்டு எதற்கு உறங்கும்? உன்னுடைய நன்மையை பாராதே. எதற்காக நீ கிடக்கிறாய்? நின்று இவளை எழுப்பின விசேடத்தை ஏற்றுக்கொள்வாய். ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே என்று சமர்ப்பித்து விண்ணப்பிக்கிறார்கள்.